ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சினிமா கிங் யூனிவர்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல 2001 வெளிவந்த மார்னிங் வைஃப் அப்படிங்கிற ஒரு ஜாப்பனீஸ் மூவி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை ரொம்ப சின்ன கதையா இருந்தாலும் படத்துல வர கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்துல அந்த மாதிரி சீன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், வீடியோக்குள்ள போறதுக்கு மறக்காம ஹெட்ஃபோன்ஸ் கொடுங்க. அதே போல நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படம் ஆரம்பிச்சதும் அப்படியே ஒரு 4-5 பேர் ஒரு குரூப்பாக காட்டுறாங்க. அவங்களும் ஒரு பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா, இந்த கிராண்ட் மார்க் சம்மந்தப்பட்டவங்க வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு சைடில் இருக்கிற பொண்ணும் ஆமாமா டொமிக்கோன்னு ஒரு பொண்ணு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றா. இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்க இந்த படத்தோட எழுத்து பிக்சர் அப்படியே சைடில் போயிட்டு இருக்கு. உண்மையிலே இந்த லேடி பாவம் எப்படி இந்த திருடனுக்குலாம் மனசு வருதோ, இந்த மாதிரி வயசான பொம்பளை அடிச்சு அவங்களோட கை கட் பண்ணியிருக்கான் பாரு திருட்டு நாய் அப்படின்னு சொல்லி இன்னொருத்த சொல்றான். ஆக்சுவலி இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு வயசான பாட்டியை நகைக்காக ஒரு திருடன் கொண்டு இருக்கான். அவங்க இறந்து போன பிறகு அவங்க உடம்ப தகனம் செஞ்சிருக்காங்க. இப்ப அதுல இருந்து எலும்பெல்லாம் எடுத்து அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக அந்த எலும்பெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த எலும்பு எடுக்கும் போது தான் இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அவங்க ஆத்மா நல்லபடியா சாந்தி அடையணும், இந்த டொமிக்கோ வந்துட்டாங்க அவங்க கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்ல, அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பொண்ணை கட்டுறாங்க. இந்த பொண்ணு பேர் தான் டொமிக்கோ. இவ தான் அந்த படத்தோட ஹீரோயின். ஆக்சுவலி இறந்து போன அந்த பாட்டி நம்ம ஹீரோனோட மாமியார். அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த போன்ஸ் எல்லாம் வாங்குறா. இவன் இந்த மாதிரி வாங்கும்போது டக்குனு இந்த சீனை கட் பண்ணிட்டு இந்த படத்தோட டைட்டில் கார்டு போடுறாங்க. அதுக்கப்புறம் டைட்டில் கார்டு முடிஞ்ச பிறகு பார்த்தா நம்ம ஹீரோயினை கட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த இறந்து போன மாமியார் போட்டோவையும் அவங்களோட அஸ்தி எடுத்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. இவன் இந்த மாதிரி வீட்டுக்கு வந்ததும் டொமிக்கோ டொமிக்கோ அப்படின்னு சொல்லி இவளை கூப்பிட்டே இருக்க மாதிரி சவுண்ட் கேட்டே இருக்கு. அதுக்கு நம்ம ஹீரோயினும் இருங்க வந்துட்டேன், நான் கீழே தான் இருக்கேன், வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அது குரல் கொடுத்துட்டே இருக்கா. அதுக்கப்புறம் மேலே போய் பார்த்தா ஒருத்தன் படுத்துட்டு இருக்கான். யாரா அப்படின்னு சொல்லி கேட்டா, இவன் தான் நம்ம ஹீரோனோட ஹஸ்பண்ட். இவனுக்கு உடம்பு சரியில்லை, இவன் படுத்த படுக்கவே இருக்கான். இவனை மொத்தமா ஹீரோயின் தான் கவனிச்சுக்கிறா. இவங்க வீட்லயே ஒரு பிரஸ் மீட்டிங் வச்சிருக்காங்க. அதை ஹீரோயின் மட்டுமே நடத்தி அவளையும் புருஷனையும் அவளையும் பாத்துக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் மேல வரா. அவன் புருஷன் என்ன சொல்றான் அப்படின்னா, டொமிக்கோ நான் மறுபடியும் பாத்ரூம் போயிட்டேன் அப்படிங்கிறான். அதுக்கு ஹீரோயின் அவன் அமைதியா பார்த்துட்டு அப்புறம் இந்த போட்டோ அந்த அஸ்தி அதெல்லாம் ஓரமா வச்சுட்டு இவ எதுவுமே பேசாம டக்குன்னு போய் பாத்ரூம் எல்லாம் கிளீன் பண்றான். இவன் இந்த மாதிரி கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, எனக்கு அந்த மாதிரி பண்ணி விடு அப்படின்னு சொல்லி கேட்கறான். அது ஹீரோன்னு ஃபர்ஸ்ட் அமைதியா பாக்குறா. சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அந்த மாதிரி பண்ணி விடுறா. அதுக்கப்புறம் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் உனக்கு பண்றேன் நீ எனக்கு பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றான். அவளுக்கு ஆல்ரெடி ஈரமா இருக்கு. அதை பார்த்த உடனே அவன், ஓ ஆல்ரெடி உனக்கு இந்த இடத்துல இவ்வளவு ஈரமா இருக்கு, அப்போ உனக்கு ஆல்ரெடி இது தேவைப்பட்டிருக்கு, சரி ஓகே நீ இப்போ எனக்கு இது பண்ணாத அப்படின்னு சொல்லி அவளை அங்கிருந்து தள்ளி விட்டுறான். ஹீரோயின் உனக்கு நல்லா தான் பண்ணிட்டு இருக்கா, ஆனா அவன் ஹீரோனுக்கு அந்த மாதிரி ஃபீல் இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நீ எனக்கு பண்ணாத ஃபர்ஸ்ட் இங்கிருந்து போ அப்படின்னு சொல்லி அவளை துரத்துறான். இந்த சீன்ல அவனை பார்க்கும்போது ஏதோ பெரிய சைக்கோவா இருப்பான் போல அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அவன் நடந்துக்கிறது அந்த மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்க அப்ப கேட்கறான், என் அம்மாவோட இறுதி சடங்கு எப்படி போச்சு, நல்லா போச்சா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அவளும் உண்மையிலே நல்லா போச்சு, வந்தவங்களாம் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. அதுக்கு உடனே அவன், என் அம்மா மாதிரி யாரும் வர மாட்டாங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்க யாருக்கும் எந்த கெட்டதும் நினைக்காத ஒரு குழந்தை மாதிரி அப்படி சொல்லி அந்த புருஷங்கார அவங்க அம்மாவோட போட்டோ வச்சு அப்படியே அழுதுகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த போட்டோ அந்த அஸ்தி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஹீரோயின் மாடி பக்கம் போறா. மாடி மேல கொண்டு வைக்கும்போது அந்த அஸ்தி தவறி கீழே விழுந்துருது. அதை பார்த்ததும் ஹீரோயின் ஷாக் ஆயிடுறா. சரி அதை ஃபர்ஸ்ட் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் முயற்சி பண்றா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியல, அதுல இருந்து ஒரு எலும்பு எடுத்து அதை அப்படியே டேஸ்ட் பண்ணி பாக்குறா. அப்புறம் பார்த்தா ஹீரோயின் அந்த எலும்பு வச்சு அவளுக்கு அவளாவே செல்ஃபா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா யாரோ ஒருத்தனை புதுசா காட்டுறாங்க. அவன் கையில 2 பகடை மாதிரி வச்சுக்கிட்டு அதை அப்படியே உருட்டி விளையாடிட்டே வந்துட்டு இருக்கான். இவன் நடந்து வரும்போது சைடுல ஒரு போஸ்டர் பாக்குறான். அந்த போஸ்டரை பார்த்துட்டு அந்த வீட்டுக்கு அது தட்டுறான். இவன் இந்த மாதிரி தட்டிட்டே இருக்கும்போது பார்த்தா டக்குன்னு டோர் ஓபன் ஆகுது. யாரா உள்ள இருந்து வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் வரா. அதுக்கப்புறம் அவ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு இவன், இந்த போஸ்டரை நான் பார்த்தேன், பிரஸ் ஆபரேட்டர் வேணும்னு சொல்லி போட்டு இருந்துச்சு, நான் வேலைக்கு வரலாமா, என்ன வேலைக்கு எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அவனை ஹீரோயின் அமைதியா பாக்குறா. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறா. உள்ள போய் அவன் புருஷன் கிட்ட கேட்கறா, நம்ம ஆள் கேட்டிருந்தோம் இல்லையா, ஒருத்தர் வந்திருக்காரு, அவரை வேலைக்கு எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஒருத்தர் வேலைக்கு வச்சா நம்ம தான் காசு கொடுக்க வேண்டி இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நம்மளே பாத்துக்கலாம் அப்படிங்கிறான். அதுக்கு உடனே ஹீரோயின், இல்ல என்னால தனியா சமாளிக்க முடியல, கண்டிப்பா இன்னொருத்தர் வேலைக்கு வேணும், நான் ஒருத்தி மட்டும் தானே பாக்குறேன், என்னால உங்களையும் பாத்துக்கிட்டு நம்ம பிரஸ் பிரிண்டிங்கும் பார்க்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, சோ கண்டிப்பா ஒருத்தர் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கப்புறம் என்ன கேட்கறான் அப்படின்னா, நல்லா வேலை செய்வானா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு ஹீரோயின், இல்ல எனக்கு தெரியாது, நான் இன்னும் எதுவுமே அவர்கிட்ட கேட்கல அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கப்புறம் அவன், பாக்க எப்படி இருக்கான், ரொம்ப எங்கா இருக்கானா அப்படின்னு சொல்லி வேற கேட்கறான். அது ஹீரோயின் அமைதியா பார்க்க இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு மறுநாள் காலையில கட்டுறாங்க. ஹீரோயின் அவனை வேலைக்கு சேர்த்துக்கிட்டா. அது மட்டும் இல்லாம மறுநாள் காலையில அவனை வேலைக்கு வர சொல்லியிருப்பா. இந்த மாதிரி மறுநாள் காலையில ஹீரோயின் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி கொண்டை போட்டுருக்கா இல்லையா, அந்த கொண்டையை அவளவே கழட்டி விட்டுட்டு அப்படியே லூசா விட்டுட்டு உள்ள போயிட்டு இருக்கா. உள்ள போய் பார்த்தா அவன் வேலை செஞ்சுட்டு இருக்கான். ஹீரோயின் அவங்க கிட்ட கேட்கறா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. இல்ல இந்த மிஷினோட ஸ்க்ரூலாம் ரொம்ப லூசா இருக்கு, அதான் கரெக்ட் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ ஓகே அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அதுக்கப்புறம் டே பை டே அவன் நல்லா வேலை செய்யறான். ஹீரோயினுக்கும் அவன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கான். இப்படியே 1 வீக் ஓடி போயிடுது. இந்த மாதிரி ஒரு டைம் பார்த்தா ஹீரோயின் சின்சியரா வேலை செஞ்சுட்டு இருக்கா. அப்போ வேலை செய்யறது விட்டு ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு சொல்லி அவளையே பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்கிருந்து ஹீரோயின் பக்கம் வர ஹீரோயினோட நேரா பார்க்காம கீழே குனிஞ்ச மாதிரியே அங்கிருந்து அமைதியா போயிடுறா. அதுக்கப்புறம் லஞ்ச் டைம் வந்துருது. இவன் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி வெளியே வரான். வெளியே வரும்போது பார்த்தா அங்க ஹீரோயின் இல்ல. மேல ஒரு பாட்டு சவுண்டா இருக்கு. சரி மேல போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இவன் மெதுவா மேல வந்து எட்டி பார்க்கறான். எட்டி பார்த்தா அவன் புருஷங்காரன் படுத்துட்டு இருக்கான் இல்லையா, அவன் படுத்துக்கிட்டே அப்படியே ஜாலியா பாட்டு கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா டக்குன்னு கண்ணை திறந்து பார்க்கறான். இவன் கண்ணை திறந்து பார்த்ததும் அவன், சார் வணக்கம் அப்படின்னு சொல்லி வணக்கம் சொல்றான். நீதானா, நீதான் புதுசா வந்தவனா, பாக்குறதுக்கு நல்லா எங்காதான் இருக்க, மியூசிக்லாம் கேப்பியா அப்படின்னு சொல்லி கேட்கறான்.
அதுக்கு அவன் இல்ல சார் ஏதோ லைட்டா ரொம்ப அதிகமாலாம் இல்ல அப்படி சொல்றான். அதுக்கு உடனே அவன் எனக்கு மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு சொல்லி கனவு, ஆனா தான் பெருசா நடக்கல, நான் மட்டும் மியூசிக் டைரக்டர் ஆயிருந்தேன் அப்படின்னா இன்னும் வேற மாதிரி மியூசிக் போட்டுருப்பா அப்படி சொல்லி அந்த புருஷங்காரன் இவன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் உள்ளவா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். இவனும் சரி கூப்பிடுறானே அப்படின்னு சொல்லி அவன் கிட்ட போறான். அவன் கிட்ட போனது அவன் என்ன பண்றான் அப்படின்னா டக்குன்னு அவன் கையை கீழே பிடிச்சி இழுத்து அப்படி பிடிச்சி நசுக்கிறான். அது மட்டும் இல்லாம நான் படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன வீக்கா நினைக்காத, நான் உன்னை விட ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி இதை லூசுத்தனமா பேசி அவன் கையை போட்டு நசுக்கிறான். அதுக்கு அவன் டேய் விடு, என்ன விட்றா, என்ன ஃபர்ஸ்ட் விட்றா அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சு பிடிச்சு தள்ளி தள்ளி விடுறான். ஆனா அவன் இவனை விடாம பிடிச்சி பிடிச்சி அழுத்திக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு விட்டு துறடா அப்படின்னு சொல்லி அவனை தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து வெளியே வந்துடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோயின் அவனுக்கு அதுக்கப்புறம் வேலை செய்யற இவனுக்கு ரெண்டு பேரும் சாப்பிட வேண்டியது இருக்கா. ரெண்டு பேரும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ அவன் சொல்றான் மேடம் தப்பா எடுத்துக்காதீங்க, உங்க புருஷன் என்ன லூசா பைத்திய மாதிரி பண்றான் அப்படின்னு சொல்லி சொல்றான். இவன் இந்த மாதிரி சொன்னதுக்கு ஹீரோயின் எதுவுமே பேசாம அப்படியே அமைதியாவே இருக்கா. மறுபடியும் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி பேப்பர் பிரிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் அந்த பக்கம் வேலை செஞ்சுட்டு இருக்கா. அப்ப இவன் என்ன பண்றான் அப்படின்னா ஹீரோயினே பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் வேலை செய்ய அவ வேர்வை அதிகமா இருக்கிறதுனால தெரியுது. அவன் அதையே ஒரு மாதிரியா பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மெதுவா அவகிட்ட வரான். இவன் வர ஹீரோயின் அவனே பாக்குறா. அதுக்கப்புறம் அவன் கிட்ட வந்து நான் முயற்சி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு ஹீரோயின் என்ன முயற்சி பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கப்புறம் அவன் பேசுறதை நிறுத்திட்டு உடனே ஹீரோனுக்கு புரிஞ்சிருது என் கிட்ட வராத தூரமான இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றா. ஆனா அவன் கேட்காம உடனே அவன் பலார் நடிச்சிடறா. அது மட்டும் இல்லாம அங்கிருந்து ஓட ட்ரை பண்றா. இவனும் விடாம அவளை துரத்திக்கிட்டே இருக்கான். அந்த இடம் ஃபுல்லா ரெண்டு பேரும் ஓடிட்டே இருக்காங்க. இவன் கீழே போடுற சவுண்ட் மேல இருக்க அவன் புருஷனுக்கு சுத்தமா கேட்கவே இல்லை. ஏன்னா அவன் அந்த அளவுக்கு சாங் சவுண்ட் வச்சு கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோனோட தள்ளியோட ட்ரை பண்ண அவளுக்கு ஒரு மாதிரி ஆகி அது வரைக்கும் தடுத்துட்டு இருந்தவ அமைதியாயிடுறா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வேற லெவல்ல சம்பவம் பண்றாங்க. நம்ம ஹீரோனுக்கு அந்த மாதிரி ஃபீல் ரொம்ப அதிகமா இருந்ததுனால அவளால கண்ட்ரோல் பண்ண முடியாம இது ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சம்பவம் பண்ணி முடிச்சதும் இதுவே லாஸ்டா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு ஹீரோன் அங்கிருந்து ஓடி போயிடுறா. அதுக்கப்புறம் அடுத்த சீன் பார்த்தா இவன் பாட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கான். அப்ப ஹீரோன் அவங்க கிட்ட சொல்றான் சரி ஓகே நீ கிளம்பு, இன்னைக்கு இவ்வளவு ஒர்க் பண்ணது போதும், நாளைக்கு பார்த்துக்கலாம் போ அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆனா அவன் இல்ல பரவாயில்ல நான் பண்றேன், எனக்கு ஒன்றும் தூக்கம் வரல, நீங்க உங்க வேலையை பாருங்க மேடம் சொல்லிட்டு அவன் பாட்டு வேலை பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோன் வேலை செஞ்சுட்டு இருக்கா. அப்புறம் அவங்க கிட்ட கேட்கறா ஏன் உனக்கு தூக்கம் வராது அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவன் சொல்றான் இல்ல நான் இன்னைக்கு அவசரப்பட்டேன், இந்த மாதிரி நடந்துடக்கூடாது, சோ அதனால எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அடுத்த சீன் பார்த்தா பிரிண்ட் பண்ண எல்லா பேப்பரையும் அவன் வண்டியில லோட் ஏத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த புருஷனையும் ஹீரோனையும் காட்டுறாங்க. ஹீரோன் அவன் புருஷன் கிட்ட சொல்றா நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போனோம், அதனால நல்லா தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து எழுந்து போயிடுறா. அதுக்கப்புறம் பார்த்தா மறுநாள் காலையில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோன் அவனை கஷ்டப்பட்டு முதுகுல ஏத்திக்கிட்டு அங்கிருந்து ஸ்டெப்ஸ்ல கீழே இறங்கி வந்துட்டு இருக்கா. அப்ப அந்த ரைஸ் அவங்க வந்து மேடம் ஏதாவது ஹெல்ப் வேணுமா சொல்லுங்க நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு இவ்வளவு ஆமாமா அந்த வீல் சேர் அங்க எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி நடந்து வந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறா. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் ஹீரோன் பேசிட்டு இருக்காங்க. அப்ப டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா உங்க ஹஸ்பண்டோட மனநிலைமை இப்ப ரொம்ப மோசமா இருக்கு, ஏற்கனவே இருந்ததை விட இப்ப ரொம்ப மோசமா இருக்கிறது காரணம் என்னன்னா அதுக்கு உங்க மாமியாரோட இறப்பு கூட ஒரு காரணம்னு சொல்லலாம், ஏன்னா இப்ப அவரு மனதளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. அது ஹீரோன் அமைதியா இருக்கா. தம்பிக்கோ நான் சொல்றது கேட்டுச்சா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே ஹீரோயின் டாக்டர் சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி டக்குனு ஏதோ கவனத்துல இருந்து வெளியே வந்த மாதிரி நம்ம டாக்டர் கிட்ட பேசுறா. உடனே அதுக்கு அந்த டாக்டர் பொண்ணு தம்பிக்கோ என்ன யோசிச்சுட்டு இருக்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறா. அது ஹீரோன் அமைதியா இருக்க கண்டுபிடிச்சறா. என்னாச்சு யார் கூடவாவது அந்த மாதிரி பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அடப்பாவீங்களா உங்க ரெண்டு பேருக்குள்ளே அந்த மாதிரி கனெக்ஷன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சீனை பார்க்கும்போது நமக்கு தோணுது. இந்த டாக்டர் பொண்ணுக்கு பொண்ணுங்களோட அந்த மாதிரி பண்றதா பிடிக்கும். நம்ம ஹீரோனுக்கு வேற ஆல்ரெடி அந்த ஃபீல் ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாம சம்பவம் பண்றதுக்கு ஆள் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கிறதுனால நம்ம டாக்டர் இவளும் அந்த மாதிரி சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வேற ஒருத்தர் கூட சம்பவம் பண்ணதுனால தான் இந்த மாதிரி டல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி டாக்டர் ஈஸியா கண்டுபிடிச்சறா. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் என்ன சொல்றா அப்படின்னா சரி ஓகே இன்னைக்கு நைட் நான் வரேன், மத்தத நம்ம நேர்ல பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா அந்த ரைஸோவை காட்டுறாங்க. அவன் நான் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி ரியலைஸ் பண்ணி அவனுக்கானவே கத்திட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அங்கிருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அங்கிருந்து கிளம்பவும் செய்யறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்து ரைஸோன்னு சொல்லி அவன் பேர் சொல்லி கூப்பிடுறா. ஆனா வீட்டுல பார்த்தா அவன் இல்ல. டக்குன்னு திரும்பி பார்த்தா இந்த டாக்டர் பொண்ணு நைட் வரேன்னு சொன்னா இல்லையா அவ வீட்டுக்கு வந்துடுறா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. டக்குன்னு இந்த சீனை கட் பண்ணிட்டு பார்த்தா சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பார்க்க தான் போன மாதிரி இருக்கா, ஆனா பண்ற வேலை படு பயங்கரமா இருக்கு. இந்த டாக்டர் பொண்ணையும் சும்மா சொல்லக்கூடாது, நம்ம ஹீரோனை வச்சு தரமா செய்யறா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சம்பவம் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா டக்குன்னு இந்த ரைஸோ வந்துடுறான். அவன் வந்ததும் இவங்க அதை பார்த்துட்டு சொல்றாங்க. அதுக்கு அவன் ஏன் ஸ்டாப் பண்ணிட்டீங்க, நல்லதானே பண்றீங்க, பண்ணுங்க பண்ணுங்க அப்படி சொல்லி கிட்ட வந்து ஹீரோன் அடிக்க ஆரம்பிச்சிடறான். அப்ப டாக்டர் பொண்ணு அவனை தடுக்க போக அவளையும் எட்டி உதச்சிடறான். அதுக்கப்புறம் ஹீரோயினை பார்த்து உன்ன மாதிரி ஒரு பொம்பளைய பார்த்தது இல்ல, ரொம்ப மோசமானவ நீ, நானும் நல்லவன் நினைச்சேன், ஆனா இவ்வளவு கேவலமா நடந்துன்னு தெரியல, உன் புருஷனுக்கு தெரியாம நீ இந்த வேலை வேற பாக்குறியா, அப்ப நான் பண்ணது சரிதான் அப்படி சொல்லி அவளை ரொம்ப கேவலமா பேசுறான். அது ஹீரோயின் உடனே ஆமா நான் ரொம்ப கேவலமானவதான், என்னோட ஃபீலிங்ஸை நான் எப்படி காட்டுறது, எனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கு, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடறா. இவன் இந்த மாதிரி பண்றதை பார்த்து டாக்டருக்கு ஷாக் ஆயிடுது. உடனே அந்த பொண்ணு எதுவுமே பேசாம அங்கிருந்து அழுந்துகிட்டே இருந்து வெளியே போயிடுறா. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோனும் அந்த ரைஸாவும் அந்த இடத்துல சம்பவம் பண்றாங்க. இந்த மாதிரி பண்ணி முடிச்சுட்டு ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா என்னால முடியல, எனக்கு போதும், இந்த லைஃப் போதும், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நம்ம இங்க இருந்து ஏதாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாம் சொல்லி ஹீரோயின் சொல்றா. அது உடனே ஹீரோயின் அவனும் பார்க்க அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா இந்த ரைஸோ குதிரை பந்தயம்லாம் விடுவாங்க இல்லையா அங்க உட்காந்துட்டு இருக்கான். அதே நேரத்தில் ஹீரோயின் பார்த்தா இவன் வருவான் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி டிக்கெட்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இவனுக்காக ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். காலையில இருந்து ஈவினிங் ஆயிடுது, ஆனா அவன் இன்னும் வரவே இல்லை. அந்த சீன்ல பார்த்தா அவன் கமான் கமான் அப்படின்னு சொல்லி ஏதோ குதிரை மேல பணம் கட்டிருப்பான் போல, அதனால அதை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் கட்டின படத்தை ஜெயிச்சிடறான். ஜெயிச்சிட்டு அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோன் அங்க இல்ல. அதுக்கப்புறம் அவனும் சுத்தியும் முத்தியும் தேடி பார்க்கறான். ஹீரோயின் அந்த இடத்துல இல்லாதனால அங்கிருந்து அமைதியா வந்துடுறான். அடுத்த சீன் பார்த்தா
இந்த புருஷன்காரனை காட்டுறாங்க. அவன் வீல் சேர்ல உட்காந்துருக்கான். அப்ப நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்து அவன் என்ன பண்றான் அப்படின்னா டக்குனு ஹீரோனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறான். காலையில இருந்து எங்க போன சொல்லுடி, எங்க போன, என்ன தனியா விட்டு போனியா, நீ எல்லாம் ஒரு மனுஷி அப்படின்னு சொல்லி அவளை கண்ணு மணி தெரியாம அடிக்கிறான். அதுக்கு அவ இல்ல ஒரு கஸ்டமர் பார்க்க வெளியே போயிருந்தேன், அதனாலதான் கொஞ்சம் டிலே ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. ஆனா அவ சொல்றது எதுவுமே கேட்காம அவளை போட்டு அந்த அடி அடிக்கிறான். அது மட்டும் இல்லாம நைட் ஆயிடுது. அப்ப ட்ரெஸ் பண்ணலாம் சொல்லி ஹீரோயின் கிட்ட வந்தாலும் வேணா நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அவனவே பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ட்ரெஸ் எடுத்து அடிக்க வச்சிட்டு இருக்கா. அப்ப அந்த ரைசோ உள்ள வரான். உள்ள வந்து பணத்தை காமிக்கிறான். இங்க பாத்தியா, நான் டபுளா பணம் சம்பாரிச்சிருக்கேன், நான் நமக்காக தான் போனேன், என் மேல கோவப்படாத ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லி அவளை கன்வின்ஸ் பண்ணிட்டே இருக்கான். அதுக்கு உடனே ஹீரோயின் தேங்க்ஸ், ஒன்னும் பிரச்சனை இல்ல, உன்னை நம்பி வந்ததுக்கு என்ன ரொம்ப நேரம் உட்கார வச்சுட்டேன், நல்ல வேலை நான் வீட்டுக்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அதுக்கு அவன் சாரி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கணும், சொல்லாம போனது என் தப்பு தான், என்ன மன்னிச்சுட்டு டோமிக்கோ, கோவப்படாத அப்படின்னு சொல்லி அவ கிட்ட வந்து அவளுக்கு சமாதானப்படுத்துறான். அப்ப கழுத்தாண்ட பார்த்தா 5 விரல் பதிஞ்சிருக்கு. அது பார்த்ததும் அவன் கேட்கறான், யார் இதை பண்ணது, அந்த நாய் இதை பண்ணானா அப்படின்னு சொல்லி அவன் கேட்க உடனே ஹீரோ நல்லா ஆரம்பிச்சிடறா. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த புருஷன்காரனை காட்டுறாங்க. அவன் புருஷன் படுத்திருக்க கீழே ஒரே வித்தியாசமா சவுண்ட் கேக்குது. அதாவது நம்ம ஹீரோனும் அந்த ரைசாவும் இவனுக்கு கேட்கணும் அப்படின்னு சொல்லியே நல்லா சத்தம் போட்டு அந்த மாதிரி சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சவுண்டை கேட்க அவன் புருஷன்காரன் ரொம்ப கோவப்படுறான். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க 2 பேரும் சமம் பண்ணி முடிச்சுட்டு அங்கே பேசிட்டு இருக்காங்க. எனக்கு உன்னை பத்தி நிறைய தெரியணும், உன்னை பத்தி நீ சொல்லு ரைசோ அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. அதுக்கு அவன் எப்பவுமே ஒரு விஷயம் தெரியறதை விட தெரியாம இருக்கிறது ரொம்ப நல்லது, இப்போ எனக்கும் உனக்கும் நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கு, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, இதை விட பெருசா வேற என்ன வேணும் அப்படின்னு சொல்லி 2 பேருமே ரொம்ப அப்படியே லௌதீகமா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு போல. அடுத்து 2வது ரவுண்டுக்காக வித்தியாசமா சவுண்ட் போடுறான். இவன் சவுண்ட் போட அது எல்லாத்தையுமே அவன் புருஷன் கேட்டுட்டு தான் இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து மடி ஃபுல்லா சமம் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அவன் புருஷனால அந்த சவுண்டை கேட்க முடியாம இவங்க என்னதான் பண்றாங்க பார்க்கலாம் அப்படி சொல்லி அப்படியே கீழே தேக்கி வந்து எட்டி பார்க்கறான். இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா மறுநாள் காலையில விடிஞ்சிருது. நம்ம ஹீரோ அவன் புருஷனுக்காக சாப்பாடு போடுறான். அப்ப அந்த சாப்பாடு அவன் சாப்பிடாம ஃபர்ஸ்ட் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவகிட்ட கொடுக்குறான். அவ சாப்பிட்ட பிறகு அதுக்கப்புறம் அதை வாங்கி சாப்பிடுறான். ஃபர்ஸ்ட் ஹீரோனுக்கு அது புரியல. அதுக்கப்புறம் அவளுக்கு புரிஞ்சிருது. ஓகே, நேத்து நடந்த விஷயம் இவனுக்கு ஃபுல்லா தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஹீரோன் எதுவுமே சொல்லாம ரைசோ கிட்ட போய் அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கப்புறம் வழக்கம் போல ஒர்க் பண்றாங்க. ஒர்க் முடிஞ்ச பிறகு அந்த மாதிரி சம்பவமும் பண்றாங்க. அதுவும் வர இப்பெல்லாம் கதவு திறந்து வச்சுக்கிட்டு பண்றாங்க. அதுக்கப்புறம் எகைன் மறுநாள் காலையில ஆயிடுது. காலையில எழுந்ததுமே என்ன பண்றான் அப்படின்னா நேரா ரைசோ கிட்ட போய் எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சம்பவம் பண்ண ஆரம்பிக்கிறான். என்னமா எப்ப பாரு சம்பவமா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இந்த சீனை பார்க்கும்போது தோணும். ஏன்னா அந்த அளவுக்கு அவன் சும்மா இருக்கானோ இல்லையோ இவ சும்மா இல்லாம அவனை போட்டு தரமா செய்யறான். இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு மேல இருந்து ஒரு சவுண்ட் வருது, நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில பார்த்தா ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறா. அப்ப நம்ம டாக்டர் பொண்ணு அவன் புருஷன்காரனுக்கு வைத்தியம் பார்த்துட்டு இருக்கா. அப்ப அவன் புருஷன் என்ன சொல்றான் அப்படின்னா டாக்டர் நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு அவளும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் என்ன சொல்றானா டாக்டர் நான் உனக்கு கேட்கவா, என்ன தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அவளும் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல எனக்கு நீங்க அந்த மாதிரி பண்ணி விடுங்க, நான் எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்கிறேன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் கிட்டே ஓப்பனா கேட்கறான். அதுக்கு டாக்டரும் ஃபர்ஸ்ட் யோசிக்கிறா. சரி ஓகே, ஒரு பேஷண்ட் தானே கேட்கறான், பாவம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பொதுநல அடிப்படையில நம்ம டாக்டர் ரொம்ப நேர்மையாக அவனுக்கு அந்த மாதிரி பண்றாங்க. தலைவரும் ரொம்ப என்ஜாய் பண்றான். கொஞ்ச நேரம் பண்ண நம்ம டாக்டர் பொண்ணோட மூஞ்ச பார்த்தே அவன் டக்குன்னு முடிச்சிடறான். அதுக்கப்புறம் அந்த டாக்டரும் போய் கை கழுவி விட்டு நீங்க ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க, நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க, ரெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கப்புறம் அடுத்த சீன் பார்த்தா அவனை வீட்டுக்கு கூட்டு வராங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டா ரைசோ அங்க வரான். உடனே ஹீரோயின் கேட்கறா, ரைசோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா, இவரை கொண்டு போய் மேல விட்டுறேன் அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு அவனும் கண்டிப்பா டோமிக்கோ நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை முதுகுல ஏத்தி மேல கூட்டு போறான். இப்படி மேல கூட்டு போகும்போது பார்த்தா அந்த புருஷன் கழுத்து கெட்டியா பிடிச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம இவனை கிண்டல் அடிச்சுக்கிட்டு நான் உன் மேலேயே பாத்ரூம் போறேன் அப்படின்னு சொல்லி அவன் மேலேயே அது மாதிரி போயிடுறான். அதுக்கு அவன் டென்ஷன் ஆகி ஃபர்ஸ்ட் கீழே இருங்கடா சொல்லி கத்திட்டே இருக்கான். அதுக்கு அவன் இல்லடா நீ சுவாசி அப்படின்னு சொல்லி அவனை ஒரு மாதிரி பிடிச்சி அப்படியே கழுத்து வேற நசுக்கிறான். அவன் என்ன பண்றான் அப்படின்னா கீழே தூக்கி போட 2 பேரும் அப்படியே ஸ்டெப்ஸ்ல இருந்து கீழே வந்து விழுந்துறாங்க. கீழே வந்து விழுந்தா அவன் புருஷனை விட அந்த ரைசோ இருக்கான் இல்லையா அவனுக்கு தான் சரியான அடி விழுந்திருக்கு. ஏன்னா அவன் கழுத்தெல்லாம் ஃபுல்லா ரத்தமா இருக்கு. உண்மையிலே சொன்ன மாதிரி அந்த புருஷன் பயங்கர ஸ்ட்ராங் தான் போல. ஏன்னா கழுத்தை பிடிச்சி அப்படியே ஏசி வச்சிருக்கான். இந்த சீன்ல வேற ஹீரோயினை பார்க்கலாம் அப்படி சொல்லி இந்த டாக்டர் பொண்ணு வேற வெளியே வந்து நின்று இருக்கா. ஆனா உள்ள பார்த்தா இந்த மாதிரி நடந்திருக்கு. ஹீரோயின் அவன் புருஷனை எழுப்பாம ஃபர்ஸ்ட் அந்த ரைசோவை தான் கூப்பிடுறா. ரைசோ எழுந்திரு அப்படின்னு சொல்லி அவன் புருஷன் வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சி இழுக்கிறான். எங்க பாரு என்ன தூக்கு, வா இங்க தூக்கு அப்படின்னு சொல்லி அவளை பிடிச்சி இழுக்கிறான். அது மட்டும் இல்லாம அவளையும் பிடிச்சி நசுக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த ரைசோ என்ன பண்றான் அப்படின்னா அங்க பக்கத்துல ஏதோ இரும்பு மாதிரி இருக்கு, அதை எடுத்து அப்படியே அவனை அடிச்சு அப்படியே அவனை கொண்டுறான். அந்த டாக்டர் பொண்ணுக்கு உள்ள என்ன மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறம் இந்த சீன் இப்படியே முடிய அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் அவன் புருஷனுக்கு இறுதி சடங்கு பண்ணிட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துக்கு அவன் புருஷனோட ரிலேட்டிவ் பொண்ணு ஏதோ வந்திருக்கும் போல. அது வந்து ஹீரோயின் கிட்ட அவர் இறந்து போனதுக்கு நீதான் காரணம், அவரையும் கொண்டுட்ட அவங்க அம்மாவையும் கொண்டுட்ட அப்படின்னு சொல்லி அவகிட்ட அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சுத்தி இருக்கிறவங்க பார்த்தா அந்த பொண்ணு அங்கிருந்து கூட்டு போயிடுறாங்க. டோமிக்கோ நீ எதுவும் கவலைப்படாத, அவ ஏதோ கோவத்துல பேசுறா, நீ எதுவும் நார்மலா இரு, நீ எதுவும் கஷ்டப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அப்ப பார்த்தா அந்த டாக்டர் பொண்ணு அங்க வரா. அவ வந்து ஹீரோயின் கிட்ட கேக்குறா, நீ பண்றது உனக்கு பிடிச்சிருக்கா, நீ என் கூட இருக்க ஆசைப்படுறியா இல்லாட்டி இந்த ரைசோ கூட இருக்க ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஹீரோயின் சொல்றா எனக்கு எது தேவையோ அதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அந்த டாக்டர் பொண்ணு அமைதியாயிடுது. நம்ம ஹீரோயின் அங்கிருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் அடுத்த சீன் பார்த்தா ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் அவ புருஷனோட அஸ்தி அப்புறம் போட்டோ இதெல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்திருக்கா. அப்ப பார்த்தா அவன் புருஷன் படுத்துட்டு இருந்தா இல்லையா அந்த இடத்துல இந்த ரைசோ படுத்துட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் அங்க இருக்கிற ஜன்னல்லாம்
எல்லாம் ஓபன் பண்ணிட்டு இவங்க சிரிச்சுக்கிட்டே போய் பண்றா. அவனும் இவங்க கூட ரொமான்ஸ் பண்றான். அப்புறம் ரெண்டு பேரும் பார்த்தா அந்த இடத்துல சம்பவம் பண்றாங்க. இவங்க சம்பவம் பண்ணிட்டு இருக்கும்போது இவன் சீக்கிரமா முடிச்சிடறான். உடனே ஹீரோயின் கேக்குறா, ஏன் இவ்வளவு சீக்கிரம் முடிச்சிட்ட அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவன் இல்ல இரு ஒரு நிமிஷம் நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எழுந்து போயிடுறான். அவன் போன பிறகு ஹீரோயின் அப்படியே சிரிச்சுக்கிட்டே படுத்துட்டு இருக்கா. அப்ப டக்குன்னு பார்த்தா ஏதோ பயங்கரமா சவுண்ட் கேக்குது. உடனே ஹீரோ ரைஸ் அப்படின்னு கத்திட்டு கீழே ஓடி போறா. கீழே போய் பார்த்தா அவன் இறந்து போயிருக்கான். அப்புறம் பயங்கரமா கத்துறா. அப்ப அந்த சீன்ல ரெண்டு பகடையை காட்டுறாங்க. இவன் ஃபர்ஸ்ட் வரும்போது பார்த்தா ரெண்டு பகடையை கையில வச்சிட்டு இருந்தான் இல்லையா, அதுதான். இந்த சீனை பார்க்கும்போது கர்மா ஆல்வேஸ் பூமராங் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஏன்னா இவங்க பண்ணது அவங்களுக்கே திரும்ப வந்த மாதிரி இருக்கு. ஆனா அந்த படத்துல யார் சரியானவங்க யார் தப்பானவங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த படமே அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பகடையை காமிச்ச மாதிரி இந்த படத்தை அப்படியே முடிச்சிடறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த படம் பர்டிகுலர் அப்படின்னு சொல்லி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு ஷார்ட் படத்தை சந்திக்கிறேன். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.